ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்ளம். ஸோ திஸ் இஸ் அவர் செகண்ட் ப்ராப்ளம் இன் பவர் சிஸ்டம் அனாலிசிஸ். ஸோ இந்த ப்ராப்ளமில் உங்களுக்கு என்ன டேட்டா இருக்குது அப்படின்னா, ஸோ we need to draw a single line diagram of an unloaded power system. ஸோ unloaded power system in the sense இதில் எந்த மோட்டர் லோடும் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். So the single line diagram of an unloaded power system is shown in the figure. ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் there is a single line diagram, ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ reactances of the two sections of transmission line are shown in diagram. ஸோ இது ஒவ்வொன்றுத்துக்கும் ரியாக்டன்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து லைன் ரியாக்டன்ஸ் வந்து டயக்ராம்லேயே கொடுத்துருக்காங்க. ஜென்ரேட்டர்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கெலாம் தனியாக கீழே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ the ratings are given below. டயக்ராமில் இருக்குது, பார்க்கலாமாங்க. ஸோ உங்கள் டயக்ராமில் there are 4 buses. there are actually 5 buses. it will be named the buses. okay, ஸோ இது 1, இது 2, இங்கே 3, then 4, then 5, then 6. மொத்தம் 6 பஸ் இருக்குது. அப்போது ஸோ மொத்தம் 6 பஸ் இருக்குது. சும்மா உங்களுக்கு நேம் பண்ணுறதுக்காக நேம் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியறதுக்காக நேம் பண்ணியிருக்கேன். ஸோ 1, 2, 3, 4, 5 and 6 பஸ்ஸஸ் இருக்குது. ஏன்னா அந்த பஸ்ஸஸ் கரெக்டாக போட்டால் தான் நம்மளால் இம்பிடன்ஸ் டயக்ராமாக கரெக்டாக வரைய முடியும், நீட்டாக வரைய முடியும். அதுக்காக நான் நேம் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ என்னென்ன காமன் இருக்குன்னு பார்க்கலாமா. ஸோ there are 3 generators. generator 1, generator 2 and generator 3. there are 3 generators. then there are 3 transformers. transformer 1, transformer 2 and transformer 3, T3. so there are 3 transformers and 3 generators. okay, there are 2 transmission lines. one is J80 ohm line, another one is J100 ohm line. so there are 2 lines, one is J80 ohms, another one is J100 ohms. okay, so 3 generators, G1, G2, G3, then 3 transformers, T1, T2 and T3, then 2 transmission lines, one is J80, another one is J100. there is no load in this diagram. கொஸ்டினில் லோடு எதுவும் இல்லை. ஸோ சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு லோடு சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினில் நான் கொஸ்டின் எழுதும்போதே நான் வந்து சில விஷயங்கள் ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்னங்கிற முதல்ல காமிச்சிடுறேன், அதுக்கப்புறம் என்னென்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் 2ஓட கனெக்ஷன் என்னங்கிறத ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஒன் இஸ் ஸ்டார் நியூட்ரல் கிரவுண்டட், ப்ரைமரி இஸ் ஸ்டார் நியூட்ரல் கிரவுண்டட், செகண்டரி இஸ் டெல்டா நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த கொஸ்டின் எழுதும்போதே டிரான்ஸ்ஃபார்மர் 2, இதே டிரான்ஸ்ஃபார்மர் 2ஓட கனெக்ஷன்ஸ் எழுதும்போது சிங்கிள் ஃபேஸ் யூனிட்ஸுங்கிற வேர்டை ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். தென் draw the impedance diagram with all reactances marked in per unit. இங்கே choose a base of 50 MVA 11 kV in G1 circuit. நான் இதையும் என்ன பண்ணியிருக்கேன், ரெட் கலரில் எழுதியிருக்கேன். ஸோ இந்த ரெட் கலரில் நான் மார்க் பண்ணியிருக்க விஷயந்தான் லாஸ்ட் ப்ராப்ளமுக்கும் இந்த ப்ராப்ளமுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இதுதான் நம்ம இந்த யூனிட்டில் அதிகபட்சம் கேட்கக்கூடிய டிஃப்ரெண்டான ஒரு விஷயம், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் புதுசு கிடையாது. ஸோ என்னென்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்துடலாமா. நான் உங்கள்கிட்ட லாஸ்ட் கிளாஸில் என்ன சொன்னேன்னா, யூனிட் 1 சால்வ் பண்ணும்போது there is no need to worry about the connections of generator. அதாவது இது ஸ்டார் நியூட்ரல் கிரவுண்டடா இல்லை டெல்டாவா, இந்த மாதிரி இந்த கனெக்ஷன்ஸை பற்றியெல்லாம் ஜென்ரேட்டர்ஸுக்கும் சரி டிரான்ஸ்ஃபார்மர்ஸுக்கும் சரி வரி பண்ண வேணான்னு சொல்லியிருந்தேன். பட் ஒரே ஒரு கேஸில் மட்டும் நம்ம வரி பண்ண வேண்டிய அவசியம் வரும்னு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா. ஸோ அந்த கேஸ் தான் இது. அந்த கேஸை நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் மட்டும்தான் அப்படி கொடுப்பாங்க, அந்த 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 டிஃப்ரெண்ட் கேஸ் வரும். அதுலேயும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கொடுக்கும்போது இந்த மாதிரி சிங்கிள் ஃபேஸ் யூனிட்ஸ் அப்படிங்கிற வேர்டை நீங்கள் பார்க்கலாம், இந்த கீவேர்டை நீங்கள் பார்க்கலாம். அப்படி இல்லைனா இங்கே பாருங்களேன், T1 கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் 25 MVA 220/13.8 kV x is equal to 0.15 per unit. இப்படி சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்படி தான் லாஸ்ட் ப்ராப்ளம்லேயும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த ப்ராப்ளமில் மட்டும் என்ன இருக்குது, உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் 2 கொடுக்கும்போது மட்டும் சிங்கிள் ஃபேஸ் யூனிட்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு புதுசாக இங்கே ஆட் ஆகிருக்குது. am I right? ஸோ சிங்கிள் ஃபேஸ் யூனிட்ஸுங்கிற வேர்டு வந்துச்சுன்னா நம்ம அதை என்ன பண்ணணும்னா ஆக்சுவலாக 3 ஃபேஸ்க்கு மாற்றணும், அவ்வளோதான் இந்த ப்ராப்ளமில் இருக்கிற முதல் ஸ்டெப். புதுசாக இருக்கிற விஷயம் அதுதான். ஸோ சிங்கிள் ஃபேஸ் யூனிட்ஸ் அப்படிங்கிற வேர்டு இங்கே வருது அப்படின்னா we need to convert that single phase units into
3 phase units. இது எப்படிங்கிறத பார்க்கலாம். நம்பர் 1 சரியா, நம்பர் 1 அதான் சேஞ்ச் இருக்குது. அடுத்தது நெக்ஸ்ட் சேஞ்ச். ஸோ லாஸ்ட் ப்ராப்ளம் நம்ம பார்க்கும்போது கொஸ்டினில் பேஸ் MVA பேஸ் KV கொடுக்கல. அதனால் நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து டிரான்ஸ்மிஷன் லைட் சைடில் செக் பண்ணி டிரான்ஸ்மிஷன் லைனுக்குன்னு ஒரு பேஸை எடுத்துகிட்டு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு 33 kV நம்ம எடுத்துகிட்டு அதை வச்சு நம்ம ரிமைனிங் செஷன் சால்வ் பண்ணோம் சரியா. அதே மாதிரி MVA கொடுக்கல. ஸோ ஜென்ரேட்டரோட ஹையஸ்ட் MVA எதுன்னு பார்த்து அந்த MVAவை நம்ம நியூ வேல்யூஸாக எடுத்துக்கிட்டோம். இதுதான் நம்ம லாஸ்ட் ப்ராப்ளமில் பண்ண விஷயம். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எதுவும் இல்லை. இங்கே எப்படி இருக்குது, இங்கே ட்ரான்ஸ்ஃபார்மர் சால்வ் பண்ணும்போதும் ஸோ யூ கேன் இங்கே வந்து பேஸ் MVA கொடுத்துருக்காங்க. இங்கே பேஸ் MVA கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, சூஸ் அ பேஸ் ஆஃப் 50 MVA 11 kV இன் எங்கே கொடுத்துருக்காங்க, G1 சைடுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஜென்ரேட்டர் 1 இருக்க சைடில், இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன MVA இருக்குதா, 50 MVA இருக்குது, 11 kV இருக்குது. அப்படி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கொஸ்டினில் பேஸ் கொடுத்தாங்கன்னா அந்த பேஸ் தான் எடுத்து சால்வ் பண்ணணும். இதுதான் அந்த கொஸ்டினில் டிஃப்ரெண்ட்டாக இருக்க விஷயம் சரியா. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் செப்பரேட்டாக டயக்ராம்லாம் வரைஞ்சி டிவைட் பண்ணிட்டு இருந்தோம் செக்ஷனை. ஸோ இங்கே நம்ம இந்த டயக்ராம் வச்சு டிவைட் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக டிவைட் பண்ணலாம், சிம்பிளான விஷயம்தான். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா. ஸோ கொஸ்டின் ரீட் பண்ணியிருக்கேன். கொஸ்டினில் ஜென்ரல் டேட்டாஸ் தான் இருக்குது. ஜென்ரேட்டர் 1 பார்த்தீங்கன்னா 20 MVA 11 kV X is equal to 0.25 per unit. Generator 2 30 MVA 18 kV X is equal to 0.25 per unit. Generator 3 30 MVA 20 kV X is equal to 0.21 per unit. Transformer 1 25 MVA 220 bar 13.8 kV X is equal to 0.15 per unit. Transformer 2 கொடுக்கும்போது மட்டும் single phase units each rated 10 MVA. ஸோ கொடுத்துருக்க எல்லாமே சிங்கிள் ஃபேஸ் யூனிட் சரியா. ஸோ சிங்கிள் ஃபேஸ் யூனிட்ஸ் ஈச் ரேட்டட் 10 MVA 127 bar 18 kV X is equal to 0.15 per unit. So T3 transformer T3 35 MVA 220 bar 22 kV X is equal to 0.15 per unit. So draw the impedance diagram with all reactances marked in per unit. ஸோ ஆன்சர் எழுதும்போது பெர் யூனிட் எழுத சொல்கிறாங்க. நம்ம அப்படி தான் எப்போவுமே எழுதுவோம். ஒரு பேஸ் கொடுத்துருக்காங்க 50 MVA 11 kV பேஸ் எடுத்துக்கணுமா, எங்கே எடுத்துக்கணும், இன் G1 சைடு. இது G1 சைடில் தான் கொடுக்கணும்னு இல்லை, இவங்க எங்கே பேஸ் எடுக்க சொல்கிறாங்களோ அந்த சைடில் நம்ம எடுத்துக்கணும். இந்த கொஸ்டினில் G1 கொடுத்துருக்கனால G1 எடுக்கிறோம். சில கொஸ்டினில் G1 கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம எங்கே கொடுத்துருக்காங்களோ அந்த, இப்போ சப்போஸ் இன் J80 ohm லைன்னா J80 ohm லைன் எங்கே இருக்குது அந்த செக்ஷனில் அந்த பேஸ் எடுத்துக்கணும். ஸோ இப்படி கொஸ்டினில் பேஸை எங்கே எடுக்க சொல்கிறாங்களோ அங்கே நம்ம எடுக்கணும் சரியா. ப்ரொசீட் பண்ணலாமா, சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், we need to divide sections. செக்ஷன் பிரிச்சிடலாமா. எப்படி செக்ஷன் பிரிப்பீங்க நீங்கள், செக்ஷன் பிரிக்கிறதுக்கு மேலே முதல் ஸ்டெப் என்னது, கொஸ்டினில் கொடுத்துருக்கிற எல்லா வோல்டேஜ் ரேட்டிங்கும் டயக்ராமில் இருக்க காம்போனன்ட்ஸில் முதல்ல நம்ம எழுதணும். அப்போ தான் செக்ஷன் பிரிக்க முடியும் சரியா. எழுதிடலாமா. ஸோ எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரேட்டர் 1 11 kVன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரேட்டர் 1 11 kV. ஸோ அதில் 11 kV நான் 11 எழுதிக்கிறேன், 11 kV. ஓகே, ட்ரான்ஸ்ஃபார்மர் 1 அடுத்து ட்ரான்ஸ்ஃபார்மர் 1 பார்த்தீங்கன்னா 220 bar 13.8ன்னு கொடுத்துருக்காங்க. நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் லாஸ்ட் கிளாஸ்லேயே, இப்படி மாற்றி கொடுத்தாலும் லைன் சைடில் எழுதும்போது ஹை வோல்டேஜ் எழுதணும், ஜென்ரேஷன் சைடில் லோ வோல்டேஜ் எழுதணும். ப்ரொசீட் பண்ணலாமா. அப்போ என்ன பண்ணணும், 13.8 kV வந்து ப்ரைமரி சைடில் 13.8 kVயும் செகண்டரி சைடில் என்ன எழுதணும் 220 kV. ஸோ செகண்டரி சைடில் 220 kV எழுதணும். ஏன் எழுதுகிறேன், டிரான்ஸ்மிஷன் லைன் சைடில் தான் எப்போவுமே ஹை வோல்டேஜ் இருக்கும், ஜென்ரேஷன் சைடில் லோ வோல்டேஜ் தான் இருக்கும். எழுதியாச்சா. அடுத்து வரலாமா. ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படியே டிரான்ஸ்மிஷன் லைன்லாம் ரேட்டிங் இங்கே நம்ம எழுதிட்டோம். டேரெக்டாக அடுத்து ட்ரான்ஸ்ஃபார்மர் T2 வரும். T2க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, சிங்கிள் ஃபேஸ் யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அதை என்ன பண்ணணும், 3 ஃபேஸ்க்கு மாற்றணும். எப்படி சார் மாற்றுறது, இங்கே பாருங்கள் கொடுத்துருக்க ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, ஆக்சுவலாக 127/18 கொடுத்துருக்காங்க சரியா. நீங்கள் அப்படியே எழுத என்ன எழுதுவீங்க, இந்த பக்கம் லைன் சைடில் வந்து 127 எழுதுவீங்க, இந்த பக்கம் என்ன எழுதுவீங்க நீங்கள் ஜென்ரேஷன் சைடில் 18 kV எழுதுவீங்க. இதை நான் கொடுத்தது அப்படியே எழுதி வச்சுருக்கேன் சரியா. இப்படி தான் நம்ம எழுதியிருப்போம், நியாயமாக பார்த்து அப்படி தானே எழுதியிருப்போம். இப்போ என்ன பண்ணணும், நம்ம இதை 3 ஃபேஸ்க்கு மாற்றணும். சிங்கிள் ஃபேஸ் கொடுத்துருக்காங்க, 3 ஃபேஸ்க்கு மாற்றணும். ஸோ இந்த பக்கம் என்ன கனெக்ஷனில் இருக்குது, 127 சைடில் ஸ்டார் கனெக்ஷனில் இருக்குது. இப்போ தான் சொன்னேன், இந்த ஸ்டார் டெல்டா நம்ம கன்சிடர் பண்ணணும். சிங்கிள் ஃபேஸ் யூனிட்ஸ்னு கொடுத்தா மட்டும் ஸ்டார் டெல்டா சைடை ஸ்டாராக டெல்டா 1 பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும்.
அதான் நான் பண்ண போகிறேன் இப்போ. ஸோ ஸ்டார் சைடில் நல்லா கவனிச்சிக்கோங்க, முக்கியமான விஷயம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனிவர்சிட்டி கொஸ்டின் இது. ஸ்டார் சைடில் 127 இருக்குது, நீங்கள் படிச்சிருப்பீங்க, சிடிலே படிச்சிருப்பீங்க. ஸ்டார் அப்படின்னா, ஸ்டார் கனெக்ஷன் அப்படின்னா VL is equal to √3 into V ஃபேஸ், கரெக்டாக இல்லையா? V ஃபேஸ் அப்படியே வந்துடலாம். டெல்டா சைடு வந்தோன்னு வச்சுக்கோங்க, டெல்டான இந்த பக்கம் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது? 18 வோல்டேஜ் இருக்குது. டெல்டாக்கு என்ன பண்ணுவீங்க? VL is equal to V ஃபேஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா? இந்த ஸ்டார் டெல்டா கனெக்ஷன் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. ஸ்டாருக்கு வந்து √3 into V ஃபேஸ், டெல்டாக்கு என்னது? VL is equal to V ஃபேஸ். அப்போ எங்கள் V ஃபேஸ் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க இல்லை, ஏன்னா ஃபேஸ் வோல்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க உங்கள்கிட்ட சொன்னேன். அப்போ எனக்கு VL வேணும், என்ன பண்ணணும்? 127 into √3. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணணும்? VL வேணும்னா VL is equal டேரெக்டாகவே V ஃபேஸ் தானே, அப்போ டேரெக்டாகவே 18 எழுதிடலாமா? இதை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்னப்பா கிடைக்கும்? மல்டிப்ளை பண்ணால் யூ வில் பி கெட்டிங் அரௌண்ட், ஸோ 219 சம்திங் 219.9 கிடைக்கும். நான் அதை என்ன பண்ணுறேன்? ரவுண்ட் பண்ணி 220 எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ 220 kV டிவைட் பண்ணால் 220 kV. இந்த பக்கம் எனக்கு எவ்வளோ kV இருக்குது? 18 kV. அப்போ இங்கே எழுதிடலாமா? அதை என்ன செஞ்சுருக்கேன்னு புரியுதா உங்களுக்கு? ஸோ இங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்க ரேட்டிங் நாங்கள் எழுதியிருக்கேன், 127/18 எழுதியிருக்கேன். இது மட்டும் சிங்கிள் ஃபேஸ் யூனிட்ஸ்னு கொடுத்துருந்தாங்க, அதனால் நான் அதை என்ன பண்ணேன்? 3 ஃபேஸ்க்கு மாற்றிருக்கேன். எப்படி மாற்றிருக்கேன்? ஸ்டார் சைடில் இருக்க வோல்டேஜை √3 மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன், டெல்டா சைடை அப்படியே எழுதியிருக்கேன், அவ்வளோதான் விஷயம். ஸோ ஸ்டார் சைடை √3 மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன், டெல்டாவை என்ன பண்ணியிருக்கேன்? நான் அதை அப்படியே வச்சுருக்கேன். சரி, இந்த ரேட்டிங் எழுதிக்கலாமா? அதுக்கு வந்திருக்க ஆன்சர் இருக்குல்ல, இதை தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ 220/18. அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வோல்டேஜ் இது வந்து 220 வோல்டேஜ். இந்த பக்கம் எனக்கு எவ்வளோ வோல்டேஜ்? 18 வோல்டேஜ் எழுதியாச்சா? ஸோ அடுத்து G2க்கு வரேன். ஜென்ரேட்டர் 2 வந்து 30 MVA 18 kV 18 kV எழுதியாச்சா? அப்படியே வந்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் T3, இந்த லைன் ஃபுல்லாக முடிஞ்சது. இப்போ கீழே வரேன். ட்ரான்ஸ்ஃபார்மர் T3 பார்த்தீங்கன்னா T3 வந்து 220/22. ஸோ ஹை வோல்டேஜ் சைடு வந்து எப்போவுமே டிரான்ஸ்மிஷன் சைடு எழுதணும், லோ வோல்டேஜ் சைடு வந்து ஜென்ரேஷன் சைடு எழுதணும் 22. அடுத்தது லாஸ்டான காம்பனண்ட் இருக்குது ஜென்ரேட்டர் G3க்கு பார்த்தீங்கன்னா 20 kV. ஸோ 20 kV இல்லையாச்சா? செக்ஷன் பிரிக்கலாமா? ஹவு டு டிவைட் செக்ஷன்ஸ்? அகெயின் ட்ரான்ஸ்ஃபார்மர் டெஃபினிஷன். ஸோ வாட் இஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் டெஃபினிஷன்? Transformer is a static device which transfers power. So power அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். தட் மீன்ஸ் MVA ரேட்டிங் மாறாமல் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த லைனை ஞாபகம் வச்சுக்கோங்க. MVA ரேட்டிங் மாறாமல் வரும், லாஸ்ட் கிளாஸ் சொன்னேன். பட் இட் வில் ஸ்டெப் அப் ஆர் ஸ்டெப் டவுன் த வோல்டேஜ். அப்போ ட்ரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரி வரைக்கும் ஒரு வோல்டேஜ் வருதுன்னா செகண்டரி போகும்போது என்ன பண்ணிடும்? வோல்டேஜ் மாறிடும். அப்போ ட்ரான்ஸ்ஃபார்மரை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும்? செக்ஷனை டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணலாமா? நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இது ரெண்டு லோ வோல்டேஜ் இல்லையா? ஸோ ஜென்ரேட்டரில் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறது T1ஓட பிரைமரி வரைக்கும் வோல்டேஜ் மாறாமல் வரும். அப்போ என்ன பண்ணிடலாம்? நீங்கள் ஜென்ரேட்டர் 1லேருந்து ட்ரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரி வரைக்கும் யூ கேன் கீப் இட் அஸ் ஒன் செக்ஷன். ஸோ செக்ஷன் 1. ஓகே, தென் ட்ரான்ஸ்ஃபார்மர் 1 செகண்டரி வந்துருச்சு. இங்கே எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது? 220 வோல்டேஜ் இருக்குது. இந்த வோல்டேஜ் எங்கே வரைக்கும் போகும்? அப்படியே இங்கே வரைக்கும் 220 தான் வருது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு எவ்வளோ தான் வருது? 220 தான் வருது. அப்போ இங்கேயும் 220, ட்ரான்ஸ்ஃபார்மர் T2ஓட பிரைமரிலையும் 220, ட்ரான்ஸ்ஃபார்மர் T3ஓட பிரைமரிலையும் என்ன இருக்குது? 220. ஸோ இங்கே 220 220 220. அப்போ இதில் ஒரு செக்ஷன் எடுத்துடலாமா? ஒரு செக்ஷன் எடுத்துடுறேன். ஏன் எடுத்துகிறேன்? இங்கே டிவைட் ஆகலை, இடையில எந்த ட்ரான்ஸ்ஃபார்மரும் இல்லை. ஸோ வோல்டேஜ் டிவைட் ஆகாது. இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரே வோல்டேஜ் தான் இருக்கும். அதே மாதிரி இங்கேருந்து இங்கேயும் ஒரே வோல்டேஜ் தான் இருக்கும். ஸோ லெட் மீ டேக் திஸ் அஸ் எ சிங்கிள் செக்ஷன். எடுக்கலாமா? அப்போ இதுலேருந்து எடுத்து அப்படியே பிரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் செக்ஷன் 2. புரிஞ்சுதா? ஸோ இது வந்து என்னதுப்பா? இதெல்லாம் லோ வோல்டேஜ் 11 13.8 செக்ஷன் 1 பிரிச்சுட்டேன். ஸோ இதெல்லாம் ஹை வோல்டேஜாக இருக்குது, சேம் வோல்டேஜாக வேறு இருக்குது, 220 இருக்குது. ஸோ செக்ஷன் 2 பிரிச்சாச்சு. செக்ஷன் 3க்கு வரேன். செக்ஷன் 3க்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்? இங்கே என்ன கேவி இருக்குதாங்க? 18 kV, இதுவும் 18 kV. ஸோ இதுவும் ரெண்டு லோ வோல்டேஜ். ஸோ அப்போ இது கடையில் எந்த ட்ரான்ஸ்ஃபார்மரும் கிடையாது. T2ஓட செகண்டரியிலேருந்து ஜென்ரேட்டர் வரைக்கும் ஒரு செக்ஷனாக பிரிச்சாச்சு. சரியா? இன்னைக்கு கீழே ஒரு ஜென்ரேட்டர் பேலன்ஸ் இருக்கு இல்லையா? அதையும் டிவைட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் கீழே அப்படியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல, ஸோ இந்த செகண்டரியிலேருந்து இந்த ஜென்ரேட்டர் முடிவு வரைக்கும். ஸோ ஐ காட் ஒன் மோர் செக்ஷன். அப்போ மொத்தம் எத்தனை செக்ஷன் உங்களுக்கு இருக்குது? செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3, செக்ஷன் 4. How many sections? There are 4 sections.
எப்படி டிவைட் பண்ணியிருக்கோம் புரியுதா உங்களுக்கு? நான் ஜஸ்ட் வோல்டேஜ் ரேட்டிங் அதில் எழுதும்போது T2க்கு மட்டும் சிங்கிள் ஃபேஸ் யூனிட்ஸ்னு கொடுத்தனால ஸ்டார் டெல்டாலாம் பார்த்து 3 ஃபேஸ்க்கு மாற்றிட்டு அதை இங்கே என்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ண போகிறேன். ஸோ செக்ஷன் பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணேன், வோல்டேஜ் ரேட்டிங் எழுதிட்டு பார்த்தேன். ஸோ லோ வோல்டேஜ் ஒரு செக்ஷனாகவும் ஹை வோல்டேஜ் ஒரு செக்ஷனாகவும் டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது, இந்த 11 kV சைடில் இந்த பக்கம் செக்ஷன் கிடச்சிது, இந்த 18 kV சைடில் ஒரு செக்ஷன் கிடச்சிது, 22 kV சைடில் ஒரு செக்ஷன் கிடச்சிது, 220 kV சைடில் செக்ஷன் கிடச்சிது. ஸோ இங்கே ஒரு செக்ஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் T1 வரைக்கும் ஒரு செக்ஷன், T1 செகண்டரியிலேருந்து அடுத்த ட்ரான்ஸ்ஃபார்மர் போகிற வரைக்கும் T2 வரைக்கும் T3 வரைக்கும் ஒரு செக்ஷன், T2 செகண்டரி ஒரு செக்ஷன். தென் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா G3 சைடில் இந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபார்மர் 3 செகண்டரியிலேருந்து G3 வரைக்கும் போகிற வரைக்கும் எனக்கு 1 more செக்ஷன். ஸோ ஐ ஹாவ் 4 செக்ஷன்ஸ், டோட்டலி 4 செக்ஷன்ஸ். நமக்கு கிளியர்? 4 செக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ சால்வ் பண்ணலாமா? இப்போ நமக்கு வந்து லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பண்ணோம், இப்போ நான் ஃபஸ்ட் மை எய்ம் இஸ் டு ரைட் த MEAB நியூ அண்ட் KVB நியூ ஆஃப் ஆல் த சைட்ஸ். எல்லா சைடும் கண்டுபிடிக்கணும். ப்ரொசீட் பண்ணலாமா? கண்டுபிடிக்கலாமா? ஸோ கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஸோ லெட் மீ ஸ்டார்ட் ஃபைண்டிங் த சொல்யூஷன். இதுதான் என்னோடய கொஸ்டின் முடிஞ்சது. ஓகே, ஸோ சொல்யூஷன் ஆரம்பிக்கிறேன். அதுக்கு எத்தனை செக்ஷன் பார்த்தா இருக்கு எனக்கு? ஃபஸ்ட்டு செக்ஷன், தென் செகண்ட் செக்ஷன், தென் தேர்ட் செக்ஷன், தென் ஃபோர்த் செக்ஷன். ஐ ஹாவ் 4 sections. ஓகே, ஸோ 1, 2, 3 and 4 4 செக்ஷனுக்கும் ஐ நீட் டு ரைட் என்னென்ன வேல்யூஸ் நான் எழுதணும். ஐ நீட் டு ரைட் MEAB நியூ வேல்யூ, இங்கேயும் MEAB நியூ வேல்யூ, MEAB நியூ வேல்யூ, MEAB நியூ வேல்யூ. ஸோ நாலுத்துக்கும் MEAB நியூ வேல்யூ எழுதணும். தென் ஐ நீட் டு ரைட் KVB நியூ வேல்யூ ஆல்சோ. ஸோ KVB நியூ வேல்யூ எல்லாம் கண்டுபிடிச்சி எழுத போகிறேன். சரியா? ப்ரொசீட் பண்ணலாமா? ஷால் ஐ ஸ்டார்ட்? ஸோ ரொம்ப ஈஸியான விஷயந்தான், ஆனால் கரெக்டாக நீங்கள் சால்வ் பண்ணணும், அவ்வளோதான் விஷயம். ஓகே, ப்ரொசீட் பண்ணலாமா? இப்போ கொஸ்டின் பார்க்குறோம்ப்பா. சூஸ் எ பேஸ் ஆஃப் 50 MVA 11 kV இன் G1 சைடுன்னு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ MVAவா? 50 MVA 11 kV இன் G1, ஜென்ரேட்டர் 1 சைடு. G1 எங்கேப்பா இருக்குது? எந்த செக்ஷனில் G1 இருக்குது? ஜென்ரேட்டர் 1 இஸ் ப்ரெசன்ட் இன் செக்ஷன் 1. செக்ஷன் 1ல் தான் ஜென்ரேட்டர் 1 இருக்குது இல்லையா? ஸோ ஜென்ரேட்டர் 1 இஸ் ப்ரெசன்ட் இன் செக்ஷன் 1. சப்போஸ் செக்ஷன் 1ல் தான் எவ்வளோ MVA? 50 MVA 11 kV எழுதிக்கலாமா இங்கே? இப்போ ஜென்ரேட்டர் 1க்கு மை வேல்யூ இஸ் 50 MVA and 11 kV. ஸோ 50 MEAB new வந்து 50. So as said earlier, MEAB new will not change throughout the section. Last class ஞாபகம் இருக்கா, நம்ம highest value of generator நம்ம சூஸ் பண்ணோம். ஏன்னா கொஸ்டினில் கொடுக்கல, அதனால் சூஸ் பண்ணி 30 MVA சூஸ் பண்ணோம். அதை தான் எல்லா செக்ஷனுக்கும் நம்ம வச்சுக்கிட்டோம். அதே தான் நம்ம இங்கே பண்ணுறோம். இங்கே என்ன, எனக்கு 50 MVA கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? பேஸ் கொடுத்துருக்கனால நான் என்ன பண்ணுறேன், 50 MVA எடுத்திருக்கேன். தட் 50 MVA இஸ் காமன் ஃபார் ஆல் செக்ஷன்ஸ். அதுதான் காமன் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் காமன் ஃபார் ஆல் த செக்ஷன்ஸ். அப்போ செக்ஷன் 1 50 அப்படின்னா செக்ஷன் 2க்கும் 50, செக்ஷன் 3க்கும் 50, செக்ஷன் 4க்கும் எவ்வளோ தான்? 50 தான். ஸோ MVA ரிமைன்ஸ் சேம். அது எனக்கு ரொம்ப ஈஸியான விஷயம், எடுத்துடலாம். சரியா? KVB வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். இப்போ அங்கே தான் வந்து நம்ம அடுத்து கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும். அதே மாதிரி இங்கே 50 MVA எவ்வளோ KV கொடுத்துருக்காங்க? ஜென்ரேட்டர் 1 சைடில் 11 KV இன் G1 சைடு. G1 சைடுனா செக்ஷன் என்னது? அகெயின் செக்ஷன் 1 தான். செக்ஷன் 1ல் இப்போ எவ்வளோ KV எனக்கு? 11 KV. ஓகே, புரிஞ்சுதா? செக்ஷன் 1ல் 11 KV. இப்போ இங்கே வரலாமா? அப்போ எனக்கு செக்ஷன் 1க்கு வேல்யூ தெரியும். வாட் இஸ் மை செக்ஷன் 1 வேல்யூ? இட் இஸ் 11 KV. இல்லை மேலே எழுதிக்கிறேன். சரியா? 11 KV. செக்ஷன் 1 வேல்யூ இஸ் 11 KV. ஓகே, இப்போ ப்ரொசீட் பண்ணலாமா? ஸோ இது 11 KV. இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்ன பண்ணோம்னு ஞாபகம் இருக்கா? இப்போ நம்ம if I know value of one section, new value of one section, with that I can find next section. அதுலேருந்து அடுத்த செக்ஷன் அப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம். சரியா? இப்போ நம்ம எப்படி லாஸ்ட் கிளாஸ் முடித்தோம்? இந்த இதை டினாமினேட்டரில் வச்சுக்கிட்டோம், இது நியூமரேட்டரில் வச்சுக்கிட்டோம். 13.8க்கு 11 KV. 13.8க்கு 11 KV அப்படின்னா 220க்கு வாட் இஸ் த வேல்யூ? ஞாபகம் இருக்கா? 13.8க்கு 11 KV அப்படின்னா
220க்கு வாட் இஸ் எப்படி எழுதலாம் இங்கே எப்படி இங்கே எழுதுவீங்க நீங்கள் இங்கே பாருங்கள். ஸோ T1 வச்சு தான் பிரிக்கிறோம் இல்லையா. நான் ஒரு டயக்ராம் வேணால் சிம்பிளாக போட்டுக்கிறேன் உங்களுக்கு புரியுறதுக்காக. ஸோ இதுதான் ட்ரான்ஸ்ஃபார்மர் 1, இப்படி தான் இருக்குது ட்ரான்ஸ்ஃபார்மர் 1. T1 இப்படி இருக்குது. இந்த பக்கம் எவ்வளோ வோல்டேஜ் எனக்கு இருக்குது 13.8 இருக்குது. இந்த பக்கம் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது எனக்கு 220 இருக்குது. 13.8க்கு எனக்கு எவ்வளோ இருக்குது இங்கே 11 இருக்குது. 220க்கு எனக்கு எவ்வளோ வேணும். ஓகே, அப்போ டேட் பண்ணிட வேண்டியது தான். உங்களுக்கு புரியுதா? 13.8க்கு 11 kV, 220க்கு எவ்வளவு, 220 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் கிடச்சிருமா? அப்போ என்ன பண்ணிக்கலாம், இது வேணும்னு வச்சுக்கோங்க. எனக்கு என்ன பண்ணுவீங்க, 11 டிவைடட் பை 13.8 இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ இன்ட்டு எவ்வளோ எனக்கு 220. நீங்கள் உங்கள் நம்ம இதில் பண்ணுவோம்ல 50 மார்க்ஸ் நம்ம இன்டர்னல் மார்க் எழுதிட்டு லோக்கல் எக்ஸாம் எழுதிட்டு 100 மார்க்ஸ் கன்வெர்ட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். 50க்கு 25னா 100க்கு எவ்வளோ கிடைக்கும், 100க்கு வந்து 15 கிடைக்கும். ஏன்னா அது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறீங்க. 25/50 இன்ட்டு 100ன்னு போடுறீங்க. அதே தான் இங்கே பண்ணுறேன். 11 பார் 13.8 இன்ட்டு 220 போட்டால் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ யூல் பி கெட்டிங் அ வோல்டேஜ் ஆஃப் 175.36 kV. So this is my new value at section 2. So KVB new is equal to so 175.36 kV. முடிஞ்சுதா? அப்போ எனக்கு MEABயும் தெரியும் KVBயும் தெரிஞ்சு போச்சு. செக்ஷன் 2க்கு முடிஞ்சாச்சு. எழுதிக்கலாமா அங்கே? அப்போ எனக்கு எவ்வளோ கிடச்சதுங்க 175.36 kV. 175.36 kV முடிஞ்சுதா? Am I clear? So 175.36 kV. இப்போ மறுபடியும் இங்கே வரலாமா? செக்ஷன் 3க்கு சால்வ் பண்ண போகிறேன். ஸோ 2வையும் 3யும் பார்க்கணும். நம்ம இங்கே வரைஞ்சிக்கலாமா? லெட் மீ ட்ரா ட்ரான்ஸ்ஃபார்மர். அங்கே பண்ண மாதிரி உங்களுக்கு சிம்பிளாக பண்ணுறதுக்காக டயக்ராம் வரைகிறேன். ட்ரான்ஸ்ஃபார்மர் வரைய போகிறேன். இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் எந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்து செக்ஷன் 2வையும் 3யும் பிரிக்க எந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்? செக்ஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் 2 T2 வரைஞ்சிருக்கேன். சரியா? இந்த பக்கம் எவ்வளோ வோல்டேஜ் பண்ண எழுதியிருக்கோம்? T2க்கு 220 kV எழுதியிருக்கோம். ஸோ 220. இந்த பக்கம் எவ்வளோ எழுதியிருக்கோம் நம்ம 18. ஸோ 220 சைடில் எனக்கு எவ்வளோ பேஸ் கிடச்சிது எனக்கு 175.36. ஸோ எழுதலாமா அந்த பக்கம்? If I want KVB new is equal to 175.36 divided by denominator என்ன இருக்கு எனக்கு 220 that into cross multiply பண்ணால் என்னது 18 cross multiply பண்ணணும் இல்லையா? multiply பண்ணால் what I am getting? So I will be getting an voltage of ஒரு நிமிஷம்ப்பா 14.348 kV முடிஞ்சுதா? 14.348 kV அங்கே எழுதிடலாமா? ஸோ உங்களுக்கு இந்த இதெல்லாம் தெரியல அப்படின்னா நீங்கள் ஜூம் பண்ணுங்கள். அப்படியே ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக தெரியும். இதுக்கு வீடியோவே அப்படியே ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணும்போது உங்களுக்கு க்ளீனாக தெரியும், பார்க்கலாம் நீங்கள். சரியா? ஏன்னா லாஸ்ட் கிளாஸே கொஞ்சம் லெட்டர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. பட் இதில் நான் ஒரே பேஜில் ஏதாவது கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். அதனால தான் ஒரே பேஜில் கொண்டு வரேன், வழி இல்லாமல். சரியா? அடுத்த ப்ராப்ளம்ஸ் போகும்போது நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். ஒரே பேஜில் டயக்ராம் இதையும் பார்த்து தான் உங்களுக்கு புரியுங்கிறனால தான் ஒரே பேஜில் எழுதிட்டுருக்கேன். ஓகே, ஸோ ஜூம் பண்ணி பாருங்கள், க்ளீனாக தெரியும். 14.348 kV. ஸோ இங்கே எழுதலாமா? 14.348 kV. ஓகே, செக்ஷன் 3யும் முடிஞ்சுது. அப்போ செக்ஷன் 1 11 kV. எனக்கு ஒரு செக்ஷன் தெரிஞ்சது 13.8க்கு 11 அப்படின்னா 220க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சேன். 220க்கு எனக்கு எவ்வளோ கிடச்சது 175.36 கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சவங்க. சரியா? அதே மாதிரி 220க்கு 175.36 அப்படின்னா 18க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளோ வந்திருக்கு எனக்கு 18க்கு 14.348 kV வந்திருக்குது. முடிஞ்சுதா? இப்போது 2ம் 4யும் வச்சு let me find the values of 2 and 4 வச்சு let me find the values of 4. ஏன்னா 2ம் 4 தானே பக்கத்தில் இருக்குது. ஸோ நம்ம வரையலாமா? ட்ரான்ஸ்ஃபார்மர் T3 தானே அது பிரிக்குது. ஸோ T3 நான் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, ஸோ let me draw ட்ரான்ஸ்ஃபார்மர் T3. இது உங்களுக்கு புரியுறதுக்காக நான் வரைஞ்சிருக்கேன். லாஸ்ட் கிளாஸ் நமக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. ஏன் இருந்துச்சுன்னா இந்த வோல்டேஜ் ரேட்டிங் இப்படி மாறலை. 220க்கு 220 அப்படின்னா 11க்கு 11 அந்த மாதிரி இருந்ததுனால ஈஸியாக எழுதிட்டோம். இந்த உங்களுக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கனால டயக்ராம்லாம் போட்டு கொஞ்சம் க்ளீனாக உங்களுக்கு புரியுதுக்காக டயக்ராம் போட்டு எழுதுறேன். சரியா? ஓகே, ப்ரொசீட் பண்ணலாமா? இங்கே ஸோ T3 பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது உங்களுக்கு 220 வோல்டேஜ் இருக்குது. இன்னொரு சைடில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது 22 வோல்டேஜ் இருக்குது. ஸோ 220க்கு செக்ஷன் 2 அங்கே தான் எனக்கு வோல்டேஜ் தெரியும். எவ்வளோ வேல்யூ 175.36. ஸோ 220க்கு எனக்கு எவ்வளோ வோல்டேஜ்
175.36. ஜூம் பண்ணி பாருங்கள் கொஞ்சம், அப்போ க்ளீனாக தெரியும். 175.36. ஓகே, அப்போ 22 எனக்கு எவ்வளோன்னு வேணும் எழுதலாமா? ஸோ அகெயின் KVB new is equal to 175.36 divided by 220 into என்ன பாருங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறது 22 இருக்குது. what is the actual value? மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you will be getting 17.536. 17.536. 17.53. 17.53. ஸோ செக்ஷன் 4க்கு உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குது? 17.53. முடிஞ்சுதா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லா செக்ஷன்லையுமே நான் பேஸ் கேவி பேஸ் எம்ஏ கண்டுபிடிச்சிட்டேன். கரெக்டு தானே? எல்லா இடத்துக்குமே பேஸ் கேவி எனக்கு எவ்வளோப்பா இருக்குது, பேஸ் எம்இ எனக்கு எவ்வளோ இருக்குது? 50-15 இருக்குது இல்லையா? 50-15 இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் பேஸ் நம்ம 50 எடுத்தோம்னா எல்லா பக்கம் எவ்வளோ தான் இருக்கும் பேஸ், எல்லா செக்ஷன்லேயும் 50 தான் இருக்கும். ஓகே, ஸோ கேஇ பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு செக்ஷனுக்கு, அதாவது ஜென்ரேட்டர் 1 சைடில் 11 கொடுத்துட்டாங்க. ஸோ 11 கொடுத்துட்டாங்க. அந்த 11 வச்சு நம்ம என்ன பண்ணோம்? 11 வச்சு 13.8க்கு 11 அப்படின்னா 220க்கு 175.36 கண்டுபிடிச்சோம். தென் 220க்கு 175.36 அப்படின்னா 18க்கு 14.348 கண்டுபிடிச்சோம். அகெயின் 220க்கு 175.36 அப்படின்னா 22க்கு 17.53 கண்டுபிடிச்சிருக்கோம். முடிஞ்சுதா? ஸோ செக்ஷன் பிரிச்சாச்சு. ஃபார் ஆல் தி செக்ஷன்ஸ் ஐ நோ த வேல்யூஸ் ஆஃப் MEAB நியூ அண்ட் KEB நியூ. இப்போ இவ்வளோ தான் விஷயம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? நமக்கு இருக்கிறது 2 ஃபார்முலா தான், சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். சால்வ் பண்ணலாமா? ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன ஃபார்முலாலாம் சொன்னால் ஞாபகம் இருக்கா? ரிசீவ் பண்ணலாமா? ஸோ சொல்யூஷன் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஸோ ஒவ்வொன்று காமெண்ட்டாக வரேன். இப்போ நமக்கு என்னென்ன காம்பனண்ட் இருக்குது ஞாபகம் இருக்கா? செக்ஷன் 1ல் எனக்கு என்னென்ன காம்பனண்ட்லாம் இருக்குது செக்ஷன் 1ல்? ஸோ டயக்ராமில் பார்க்கலாமா? ஸோ ஜென்ரேட்டர் 1 சால்வ் பண்ணலாம். இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மர் 1 பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 1லேயும் இருக்குது, செக்ஷன் 2லேயும் இருக்குது. சிமிலர்லி ட்ரான்ஸ்ஃபார்மர் 2 பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 2லேயும் இருக்குது, செக்ஷன் 3லேயும் இருக்குது. அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மர் 3 பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 2லேயும் இருக்குது, செக்ஷன் 4லேயும் இருக்குது. சரியா? லாஸ்ட் கிளாஸ் சால்வ் பண்ணும்போது HV சைடு அப்படின்னு சொல்லி கொஸ்டின்லேயே ட்ரான்ஸ்ஃபார்மர் கொடுக்கும்போது ரேட்டிங் கொடுக்கும்போது லாஸ்ட்டில் X is equal to இவ்வளவு வேல்யூ அட் HV சைடுன்னு கொடுத்துருந்தாங்க. அதனால நம்ம என்ன பண்ணோம்? லாஸ்ட்டில் சால்வ் பண்ணும்போது அட் X is equal to 16 ohms அட் HV சைடுனே கொடுத்துருந்தாங்க. அதனால லாஸ்ட் கிளாஸ் சால்வ் பண்ணும்போது ஹை வோல்டேஜ் சைடில் மட்டும் தான் நம்ம சால்வ் பண்ணோம். இப்போ இந்த கொஸ்டினில் வெறுமனே எக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, மற்றபடி வேறு எதுவும் கொடுக்கல இல்லையா? வேறு எதுவும்னா என்ன மீனிங்? நமக்கு வேறு எந்த இடத்துலையுமே வந்து இது HV LVன்னு கொடுக்கல. அப்போது எந்த செக்ஷனில் வேணாலும் சால்வ் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். அப்போ நம்ம ஏதாவது ஒரு செக்ஷனில் வச்சுக்கணும். ஒன்று நம்ம செக்ஷன் 1ல் சால்வ் பண்ணணும், இல்லை செக்ஷன் 2ல் சால்வ் பண்ணணும். சரியா? ஓகே, நம்ம ப்ரொசீட் பண்ணலாமா? இப்போ நான் அதை வச்சு நான் இங்கே எழுத போகிறேன். செக்ஷன் 1ல் நான் என்னென்ன சால்வ் பண்ண போகிறேன்? செக்ஷன் 1ல் ஜென்ரேட்டர் 1 என்னால் சால்வ் பண்ண முடியும். தென் ட்ரான்ஸ்ஃபார்மர் 1 சால்வ் பண்ண போகிறேன். அது 2 தான் அங்கே இருக்குது இல்லையா? செக்ஷன் 1க்கு நான் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. செக்ஷன் 1க்கு நான் ஜென்ரேட்டர் 1ஐயும் ட்ரான்ஸ்ஃபார்மர் 1ஐயும் சால்வ் பண்ண போகிறேன். செக்ஷன் 2 வரும்போது 2 லைன் இருக்குது. 80 ohm லைன் சால்வ் பண்ண போகிறேன், 100 ohm லைன் சால்வ் பண்ண போகிறேன். ட்ரான்ஸ்ஃபார்மர் T2 சால்வ் பண்ணலாம் இல்லையா? T2 சால்வ் பண்ண போகிறேன். T3 இங்கே சால்வ் பண்ணலாம் இல்லையா? உள்ளே இருக்குல்ல பிரைமரி வைண்டிங். ஸோ T3 சால்வ் பண்ண போகிறேன். ஸோ 4 காம்பனண்ட் சால்வ் பண்ண போகிறேன் செக்ஷன் 2ல். அதாவது J80 ohms, J100 ohms, தென் ட்ரான்ஸ்ஃபார்மர் 2, ட்ரான்ஸ்ஃபார்மர் 3 4 காம்பனண்ட் செக்ஷன் 2ல் சால்வ் பண்ண போகிறேன். தென் இங்கே செக்ஷன் 3ல் சால்வ் பண்ணலாம். T2 வரைக்கும் சால்வ் பண்ணியாச்சு. அப்போ ஜென்ரேட்டர் 2 மட்டும் செக்ஷன் 3ல் சால்வ் பண்ண போகிறேன். அது மாதிரி இங்கே T3 வரைக்கும் சால்வ் பண்ணியாச்சு. ஸோ ஜென்ரேட்டர் 3 மட்டும் செக்ஷன் 4ல் சால்வ் பண்ண போகிறேன். புரிஞ்சுதா? ஸோ நம்ம செக்ஷன் 1ல் ஜென்ரேட்டர் 1, ட்ரான்ஸ்ஃபார்மர் 1, செக்ஷன் 2ல் அதுக்குள்ளே இருக்க தான் சொல்கிறேன். செக்ஷன் 2ல் J80 ohm லைன், J100 ohm லைன், தென் T2 அண்ட் T3 சால்வ் பண்ண போகிறேன். செக்ஷன் 3ல் ஜென்ரேட்டர் 2 சால்வ் பண்ண போகிறேன். செக்ஷன் 4ல் ஜென்ரேட்டர் 3 சால்வ் பண்ண போகிறேன். எழுதலாமா? ஸோ ஜென்ரேட்டர் 1 T1 சால்வ் பண்ண போகிறேன். வாட் இஸ் த MEAB நியூ ஆஃப் செக்ஷன் 1? செக்ஷன் 1ஓட MEAB நியூ வேல்யூ, வாட் இஸ் வேல்யூ? MEAB new of section 1 is, it is 50 MVA. What is KVB new of section 1? The value is 11 kV. Okay, so MEAB new is 50 MVA and KVB new is 11 kV. ஓகே, இதை நம்ம ஏற்கனவே எழுதி வச்சிருக்கோம். எங்கே எழுதி வச்சிருக்கோம்? நம்ம இங்கே எழுதி வச்சிருக்கோம் இல்லையா? இந்த வேல்யூ தான் அங்கே எழுதியிருக்கேன் நான். ஓகே,
ஸோ ஜென்ரேட்டர் 1 சால்வ் பண்ணலாமா? ஜென்ரேட்டர் 1 சால்வ் பண்ண போகிறேன். ஓகே, வாட் இஸ் த கிவன் டேட்டா ஃபார் ஜென்ரேட்டர் 1? இட் இஸ் 20 MVA கொடுத்துருந்தாங்க, தென் 11 kVன்னு கொடுத்துருந்தாங்க, தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.25 பெர் யூனிட்னு கொடுத்துருந்தாங்க. ஓகே, பெர் யூனிட்டில் கொடுத்த ஃபார்முலா என்னப்போ நமக்கு ஞாபகம் இருக்கா? ஸோ எக்ஸ் G1 பெர் யூனிட் நியூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கொடுத்ததுனால எக்ஸ்னு எழுதியிருக்கேன். லாஸ்ட் கிளாஸ் ஃபுல்லாக ஃபார்முலா இசட்னு எழுதுறோம் நம்ம. ஏன்னா இசட் கொடுத்துருந்தாங்க ஸ்டார்டிங்கில், அப்புறம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நம்ம எக்ஸ்னு மாறிட்டோம். சரியா? எக்ஸ் கொடுத்தா எக்ஸ்னு போடுங்க, இசட் கொடுத்தா இசட்னு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ ரெண்டுத்துக்கும் சேம் ஃபார்முலா தான். ஓகே, இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பெர் யூனிட்லேயோ பர்சன்டேஜ்லேயோ கொடுத்தா வாட் இஸ் த ஃபார்முலா? எக்ஸ் இஸ் கிவன் இன் பெர் யூனிட் இல்லையா? வாட் இஸ் த ஃபார்முலா? எக்ஸ் பெர் யூனிட் given, இது xgனுங்கனால xg1 எழுதிக்கலாம். xg1 per unit given into kV base given divided by kV base new whole square into MVA base new divided by MVA base given. இதுதான் இந்த ஃபார்முலா. பர்சன்டேஜ்லேயோ பெர் யூனிட்லேயோ கொடுத்தாங்க, இதுதான் ஃபார்முலா. நமக்கு பெர் யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்முலா நான் எழுதியிருக்கேன். xg1 இஸ் ஈக்குவல் டு xg1 பெர் யூனிட் நியூ வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். கிவன் ஆல்ரெடி இருக்குது. நியூ இஸ் ஈக்குவல் டு கிவன் இன்ட்டு எக்ஸ் பெர் யூனிட் கிவன் இன்ட்டு KVB given, KVB divided by KVB new whole square into MEAB new divided by MEAB given. ஓகே, ஜூம் பண்ணி கொஞ்சம் பாருங்கள், தெரியலன்னா ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க, க்ளீனாக தெரியும். ஓகே, ஸோ அடுத்தது சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு 3 கிவன் வேல்யூஸ் ஆல்ரெடி இருக்குது. என்னென்ன கிவன் வேல்யூஸ் இருக்குது? எக்ஸ் கிவன் இருக்குது, அதாவது இது இருக்குது இல்லையா? அது மாதிரி KVB கிவன் இருக்குது 11 kV, இதுவும் இருக்குது. அது மாதிரி MEAB கிவன் 20 MVA, அதுவும் இருக்குது. சரியா? நியூ வேல்யூஸ் எங்கே இருக்குது? எனக்கு நியூ வேல்யூஸ் எங்கிட்ட நியூ வேல்யூஸ் வந்து நம்ம இங்கே ஏற்கனவே வச்சுருக்கோம் இல்லை நியூ வேல்யூஸ். ஸோ இதில் நமக்கு நியூ வேல்யூஸும் ஆல்ரெடி இருக்குது. ஓகே, அப்போ எல்லா வேலையும் எனக்கு இருக்குது. சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? ஸோ எக்ஸ்னால் என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? உங்களுக்கு ஜே போட சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ ஜே 0.25 into what is the value of KVB given? KVB given value is 11 kV. So 11 divided by what is the value of KVB new for section 1? It is again 11 kV. So 11 by 11 square into எல்லாமே இன்ட்டு போடுங்க, மறந்துடாதீங்க. What is the value of MEAB new? MEAB new value is 50 divided by 50. MEAB new value is 50. MEAB given value is for generator 1, MEAB given value is 20 MVA. So 20. Okay, எப்படி இருக்கனா? அது 0.25 x given 11 kV. நியூமரேட்டரில் இருக்க 11 kVங்கிறது KVB given. எவ்வளோ எனக்கு? 11 kV. டினாமினேட்டரில் எவ்வளவு? KVB new. KVB new value is again 11 kV whole square into 50 MVA divided by 20 MVA. 50 is MEAB new and 20 is given value, MEAB given value for generator 1. Solve பண்ணிங்க அப்படின்னா for generator 1 you will be getting J.625 per unit. So xg1 per unit is equal to ஒரு ஆன்சர் கிடச்சிது எனக்கு. எழுதிக்கலாமா? முடிஞ்சது. ஸோ ஜென்ரேட்டர் 1 இஸ் ஓவர். ஃபஸ்ட்டு காம்பனண்ட் இஸ் ஓவர். செக்ஷன் 1ஓட ஃபஸ்ட்டு காம்பனண்ட் முடிஞ்சது. சரியா? செக்ஷன் 1ஓட ஃபஸ்ட்டு காம்பனண்ட். அடுத்து செகண்ட் காம்பனண்ட் போகலாமா? ஸோ செகண்ட் காம்பனண்ட் என்னென்ன சால்வ் பண்ண போகிறேன்னு சொன்னேன். ஜென்ரேட்டர் 1 சால்வ் பண்ண போகிறேன். அடுத்து என்ன சால்வ் பண்ண போகிறேன்? ட்ரான்ஸ்ஃபார்மர் 1 சால்வ் பண்ண போகிறேன். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் 1 டேட்டா எழுதலாமா? ட்ரான்ஸ்ஃபார்மர் 1 T1. ஓகே, T1. வாட் இஸ் த வேல்யூ? T1 வேல்யூ இஸ், ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு வந்து 25 MVA. கொஸ்டின் கொடுத்து டேட்டா எழுதுகிறேன். 25 MVA 220 பார் 13.8 kVன்னு கொடுத்துருந்தாங்க. தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.15 per யூனிட்னு கொடுத்துருந்தாங்க. சரியா? நீங்கள் இதை எழுதும்போது என்ன பண்ணீங்க? செக்ஷன் 1 சைடில் வந்து 13 எழுதுனீங்க, செக்ஷன் 2 சைடில் வந்து 220 எழுதுனீங்க. அதாவது இது வந்து செக்ஷன் 1 சைடில் இருந்துச்சு, இது செக்ஷன் 2 சைடில் இருந்துச்சு. மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணிடக்கூடாது, மொத்தமாக மாறிடும். அப்புறம் ஞாபகம், இங்கே தான் நிறைய பசங்க தப்பு பண்ணுவாங்க. செக்ஷன் 1ல் சால்வ் பண்ணால் நீங்கள் 13.8 தான் எடுத்துக்கணும் கிவன்னு. இங்கே 2 கிவன் இருக்குது இல்லையா? 2 கிவன் இருக்குது. 220 கிவன் தான், 13.8 கிவன் தான். எதில் சால்வ் பண்ணுறீங்க நீங்கள்? செக்ஷன் 1ல் சால்வ் பண்ணுறீங்க. 1ல் சால்வ் பண்ணால் எந்த சைடு தான் வருது? 13.8 தானே உள்ளே வருது. அப்போ 13.8 தான் நீங்கள் கிவன் எடுத்துக்கணும். சரியா? அதை மறந்துடாதீங்க. ப்ரொசீட் பண்ணலாமா? ஸோ அகெயின் பெர் யூனிட்டில் தான் ஃபார்முலா இருக்குது. ப்ரொசீட் பண்ணிங்கன்னா ஃபார்முலா என்னது? XT1 பெர் யூனிட் நியூ இஸ் ஈக்குவல் டு XT1 பெர் யூனிட் கிவன்
into kV base given divided by kV base new whole square into MVA base new divided by MVA base given. Okay, given. தெரியலனா zoom பண்ணி பாருங்க, again சொல்றேன். Given. Okay, so what is value of xt1? xt1 value is 0.15. so x ங்கறனால j.15. இதுதான் given value. so into KVB given. இங்க பாருங்க, நான் அப்பதான் சொன்னேன் ரெண்டு given இருக்குது. செக்ஷன் 1 சைடில் கிவன் பார்த்தீங்கன்னா 13.8 இருந்துச்சு, செக்ஷன் 2 சைடில் கிவன் பார்த்தீங்கன்னா 220 இருந்துச்சு. சரியா, நம்ம செக்ஷன் 1ல் தான் சால்வ் பண்ண போகிறோம். அப்போ 13.8 தான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அப்போ கேவி கிவன் உங்களுக்கு வாட்ஸ் வேல்யூ 13.8 கேவி டிவைடட் பை கேஇபி நியூ வரலாமா? கேஇபி நியூ செக்ஷன் 1ஓட கேவி நியூ வேல்யூ எனக்கு என்னப்பா இருக்குது 11 எழுதிக்கணும் நம்ம 11. ஸோ 11 கேவி ஸ்கொயர் இன்ட்டு ஓகே MEAB new section another MEAB new value is 50 MVA divided by MEAB given for generator 1 transformer 1 is 25 MVA. so 25 substitute பண்றேன் புரியுதா? இந்த மூணு வேல்யூ அதாவது x வேல்யூ KEB given MEAB given இது மூணு क्वेश्चनலயே கொடுத்திருந்தாங்க, அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். இந்த நியூ வேல்யூஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, செக்ஷன் 1க்கு ஒரு வேல்யூ வச்சிருக்கோம், அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். ஓகே, சால்வ் பண்ணீங்க அப்படினா you will for transformer 1 you will be getting J.472 per unit. Okay, so xt1 per unit is equal to J.472. முடிஞ்சதா? so now we have solved section 1 முடிஞ்சது. so similarly we need to proceed for remaining sections also. ஸ்டார்ட் பண்ணலாமா? so section 2க்கு சால்வ் பண்ண போறேன். section 2 சால்வ் பண்றேன். section 2 சால்வ் பண்ணலாம். so section 2 நம்ம என்னென்ன சால்வ் பண்ண போறோம்னு சொன்ன செக்ஷன் 2ல உங்களுக்கு என்னென்ன இருந்துச்சு உள்ள. ஸோ யூ ஹேவ் செக்ஷன் 2 ரெண்டு லைன் இருந்துச்சு இல்லையா. ஸோ J80 ஓம் லைன் ஒன்று இருந்துச்சு, தென் J100 ஓம் லைன் ஒன்று இருந்துச்சு, J100 ஓம்ஸ் லைன் ஒன்று இருக்குது. தென் யூ ஹேவ் ஆல்சோ டிரான்ஸ்ஃபார்மர் T2 T3 எல்லாமே செக்ஷன் 2குள்ளேயும் பிரைமரி வைண்டிங் வருது. ஸோ அதனால் டிரான்ஸ்ஃபார்மர் T2 டிரான்ஸ்ஃபார்மர் T3 எல்லாமே நம்ம என்ன எதில் சால்வ் பண்ண போகிறோம்? செக்ஷன் 2குள்ளே சால்வ் பண்ண போகிறோம். வாட் இஸ் த நியூ வேல்யூ ஃபார் செக்ஷன் 2? MEAB new is 50, KEB new value is 175.36 kV. எழுதிக்கலாமா இங்கே? அப்போ வந்து what is the value of MEAB new? MEAB new value for section 2 is 50 MVA and KVB new for section 2 is 175.36 kV. 36 kV MVA. ஓகே, நான் எழுதி வச்சுருக்கேன். இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஒவ்வொன்றா சால்வ் பண்ணலாமா? ஸோ தேர்ட் காம்பனண்ட் லெட் மீ டேக் லைன் எடுத்துக்கிறேன். ஒரு லைன் எடுத்துக்கிறேன். லைன் வேல்யூ நமக்கு எவ்வளோ இருக்குது? J80 ஓம். கொஸ்டின்ல எக்ஸ் கொடுத்துருக்காங்க, 80 ஓம்னு கொடுத்துட்டாங்க, ஓம்ஸில் கொடுத்துருக்காங்க. சரியா, ஓம்ஸில் கொடுத்தா வாட் இஸ் த ஃபார்முலா? ஸோ எக்ஸ் லைன் இன் பெர் யூனிட் இஸ் ஈக்குவல் டு ஓம்ஸ் தான் ஆக்சுவலாக எக்ஸோட ரியாக்டன்ஸோட ஆக்சுவல் யூனிட் இல்லையா. இப்போ ஆக்சுவல் யூனிட் கொடுத்துருந்தாங்க, நம்ம வேல்யூ நமக்கு என்ன வரும்? எக்ஸ் லைன் ஆக்சுவல் ஃபார்முலா என்ன வரும்? எக்ஸ் லைன் ஆக்சுவல் டிவைடட் பை எக்ஸ் பேஸ். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் எக்ஸ் பேஸ்? ஃபார்முலா என்னப்பா? எக்ஸ் லைன் ஆக்சுவல் வேல்யூ இஸ் 80 ohms. So J80 divided by what is the value of X base formula? Formula is KVB new square divided by MVAB new. Zoom பண்ணி பாருங்க தெரியலனா. So J80 ohms divided by X base formula என்ன? KVB new square divided by MVAB new. ஏன் நம்ம இந்த ஃபார்முலா சூஸ் பண்ணோம்? இதுக்கு முன்னால வேற ஃபார்முலா சூஸ் பண்ணியிருந்தோம். இந்த ஃபார்முலாவில் ஏன் சூஸ் பண்ணோம்னா கொஸ்டினில் ஓம்ஸில் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னால் ஏன் வேறு ஃபார்முலா சூஸ் பண்ணியிருந்தோம்? அதில் கொஸ்டினில் பர் யூனிட்டில் கொடுத்துருந்தாங்க. ஸோ பர்சன்டேஜ்லேயோ பர் யூனிட்லேயோ கொடுத்தா ப்ரீவியஸ் ஃபார்முலா, ஓம்ஸில் கொடுத்தா இந்த ஃபார்முலா. அவ்வளோதான், ரெண்டு ஃபார்முலா தான் மொத்தமே சால்வ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ J80 divided by what is the value of KEB new for section 2? It is 175
175.36 square divided by what is the value of MEAB new, it is 50. So if you solve this, what you will be getting? So you will be getting for J80 ohms the value is J.13 per unit. Okay, so X line per unit is equal to J.13 per unit. முடிஞ்சதா? ஸோ ஒரு லைன் முடிஞ்சது. let us solve ஃபர்ஸ்ட் லைன் முடிஞ்சது. செகண்ட் லைனுக்கு போகலாமா? ஸோ ஃபோர்த் காம்பனன்ட் அகெயின் நெக்ஸ்ட் லைன், இது லைன் 1 வச்சுக்கலாம், இது லைன் 2னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் லைன் 2, இப்போ இது லைன் 1, இது லைன் 2 இல்லையா? லைன் 1. ஸோ J100 ஓம் லைனுக்கு நான் போகிறேன், ப்ரொசீட் பண்ண போகிறேன். ஸோ சேம் ஃபார்முலா எக்ஸ் நான் ஓம்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் லைன் 2 per unit is equal to, so x line 2 actual divided by x base. What is the actual value? J 100 ohms actual value, 100 ohms divided by, what is the formula for base value? Base formula is KVB new square divided by MEAB new. Okay, proceed பண்ணலாமா? So J100 divided by, what is the value of KVB new for section 2? Again 175.36 square divided by, what is the value of MEAB new? It is 50 MVA. Okay, 50 MVA. So divide பண்ணா what is the answer? For line 2 you will be getting J.163 per unit. 163 per unit. So X line 2 per unit is equal to J.163 per unit. Okay, so fourth component முடிஞ்சது, லைனும் முடிஞ்சது. What is the next component? Transformer 2. So transformer 2 எழுதலாமா? Transformer 2. So T2, what is the given value for T2? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதை வந்து சிங்கிள் ஃபேஸ் யூனிட்ஸ்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா? சிங்கிள் ஃபேஸ் யூனிட்ஸ்னு கொடுத்துருந்தாங்க. சிங்கிள் ஃபேஸ் யூனிட்ஸ் each rated 10 MVA 127/18 kV, X is equal to 0.15 per unit. இந்த 127 தான் என்ன பண்ணோம்? 127 220ன்னு மாற்றணும், 18 kV அப்படியே வச்சுக்கிட்டோம். ஏன் மாற்றணும்? இதை மட்டும் ஸ்டார் கனெக்ஷனில் இருந்தனால ரூட் மல்டிப்ளை பண்ணோம். டெல்டானால VL is equal to V phase அப்படியே வந்துடுச்சு. சரியா? நம்ம இதை மாற்றிட்டோம். நம்ம இன்னும் எதை மாற்றலைன்னா இங்கே பாருங்களேன், பவரை மாற்றலை, எக்ஸை மாற்றலை. பவரை மாற்றணும் இல்லையா? எப்படி பவரை மாற்றுறது சார்? இது சிங்கிள் ஃபேஸுக்கு 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3 ஃபேஸுக்கு என்ன வரும்? சிங்கிள் ஃபேஸுக்கு 10 MVAனா 3 ஃபேஸுக்கு 10 × 3 30 MVA அங்கே எழுதிக்கலாம், 30 MVA. சரியா? எக்ஸை மாற்றணுமா சார்? எக்ஸ் வந்து ஆல்ரெடி பெர் யூனிட்டில் இருக்குது. இதில் இருக்கிறது எல்லாமே எல்லா காம்பனண்ட்டும் எல்லாம் கொடுத்துருக்காங்க, பெர் யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ பெர் யூனிட்டில் கொடுக்குற காம்பனண்ட்ஸை திருப்பி நம்ம மாற்றக்கூடாது. 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறது, ரூட் மல்டிப்ளை பண்ணுறது, இந்த ஃபேக்டரே வராது. ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜ் ஆஃப் யூஸிங் பெர் யூனிட் சிஸ்டம் இஸ் √3 அண்ட் 3 ஃபேக்டர்ஸ். இப்போ வந்து ஸ்டார்னா √3, டெல்டா √3 சொல்கிறோம்ல நம்ம. ஸோ இந்த √3 ஃபேக்டர்ஸ், 3 ஃபேக்டர்ஸ் ஆர் நெக்லெக்டட் வென் யூஸிங் பெர் யூனிட் சிஸ்டம். அட்வான்டேஜ் இந்த கொஸ்டின் 2 மார்க் படிக்கும்போது அதில் ஒரு பாயிண்ட்டாகவே இது இருக்கும். அதனால் நம்ம இந்த எக்ஸ் என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸ் வேல்யூ மட்டும் அப்படியே வச்சுக்கலாம். அப்புறம் எதை தான் மாற்றணும்? வோல்டேஜ் ஆல்ரெடி 3 ஃபேஸ்க்கு மாற்றிட்டோம். பவரை 3 ஃபேஸ்க்கு மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன்? 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன். அங்கே எழுதிக்கலாமா? ஸோ இங்கே எழுதலாம், இங்கே எழுத போகிறோம் நம்ம. எழுதலாமா? ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் பவரை பொறுத்த வரைக்கும் 3 × 10 MVA. எவ்வளோ MVA? எனக்கு 30 MVA. நான் அப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா அதை பவரை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஏன் பண்ணியிருக்கேன்? எனக்கு சிங்கிள் ஃபேஸ் யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. 3 ஃபேஸ்க்கு மாற்றணும்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணி 30ன்னு எழுதிட்டேன், 30 MVA. வோல்டேஜ் நம்ம ஆல்ரெடி மாற்றி வச்சுருக்கோம். எவ்வளோ வச்சுருக்கோம்? நம்ம 220/18 kV நம்ம மாற்றி வச்சுருக்கோம். எக்ஸ் பார்த்தீங்கன்னா X is equal to 0.15 per unit. அதை மாற்றக்கூடாது. புரிஞ்சுதா? இப்போ இதுதான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 220ங்கிறது செக்ஷன் 2ல் இருந்துச்சு, 18ங்கிறது செக்ஷன் 3ல் இருந்துச்சு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்லை நீங்கள் பார்த்தீங்கல்ல, 220ங்கிற செக்ஷன் 2ல் இருந்துச்சு, 18 செக்ஷன் 3ல் இருந்துச்சு. நம்ம எதில் சால்வ் பண்ணுறோம்? 2ல் சால்வ் பண்ணுறோம். அப்போ கிவனுக்கு எதை தான் எடுத்துக்கணும்? 220 தான் எடுத்துக்கணும். ப்ரொசீட் பண்ணலாமா? இங்கே ப்ரொசீட் பண்ணலாமா? ப்ரொசீட் பண்ணலாமா? ஸோ வந்து ஃபார்முலா இப்போ பாருங்களேன், பெர் யூனிட்டில் இருக்குது. வாட் இஸ் த ஃபார்முலா தென்? ஃபார்முலா இஸ் XT2 per unit.
new is equal to, okay, per unit la formula enadhu xt2 given into kvb given divided by kvb new square into mvab new divided by mvab given. Okay, so இந்த given valuesலாம் எங்கே இருக்கும் உங்கள் கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. நியூ வேல்யூஸ் எங்கேப்பா இருக்கும், நம்ம எந்த செக்ஷன் சால்வ் பண்ணுறோமோ அந்த நியூ வேல்யூஸ். ஓகே, ப்ரொசீட் பண்ணலாமா, சப்ஸ்டிட் பண்ணலாமா இப்போ இங்கே. That is equal to, what is the value of xt2 given, x given value is 0.15 per unit. So j 0.15 per unit into, what is the value of kb given, we are solving the question in section 2. Section 2 la what is the new given value, 220 is the given value. So 220 divided by, what is the value of kb new value, section 2 kb new value is 175.36. So 175.36, okay, 36 square into, what is the value of MEAB new value, for section 2 MEAB new value is 50 MVA. So 50 MVA. MVA divided by, what is the given value MVA, 30 MVA. So if I solve this, I will be getting xt2 per unit new is equal to, what is the value, xt2 per unit new value is, if I solve this, j.393 per unit, j.393 per unit, அவ்வளோதான் முடிஞ்சதா. ஓகே, ஸோ இட்ஸ் ஓவர். அப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், 3 given value, x value given, kb value given, then MEA value given. So these 3 given values are available in the question itself, whereas new values எந்த செக்ஷனில் இருக்குதோ அந்த செக்ஷனோட நியூ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா you will be getting, so section 2 or transformer 2 முடிஞ்சது. Next let us proceed for transformer 3. So transformer 3, T3, what is the given value for T3? T3 given value is 35 MVA, then 220 bar 22 kV, then x is equal to 0.15 per unit. X is equal to 0.15 per unit. Proceed பண்ணலாமா, x is equal to 0.15 per unit. So அப்போ இங்கே என்ன இருக்குது எனக்கு, what is the given value? Given value is in per unit. So if I want xt3 new value, then xt3 new value in per unit, then xt3 per unit given value into my value is, formula is kvb given divided by kvb new square into MVAB new divided by MVAB given. So what is the value of xt3 given? It is j.15 per unit into, what is the value of kb given? Again நீங்கள் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த டயக்ராம் ட்ரான்ஸ்ஃபார்மர் T3 பொறுத்த வரைக்கும் 220 is available in section 2 and 22 is available in section 4. அது கரெக்டாக எழுதி வச்சுக்கணும், அப்போ தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் எழுதலாம். சரியா? ஸோ இதில் வந்து செக்ஷன் 2 வந்து 220 இருக்குது, செக்ஷன் 3ல வந்து செக்ஷன் 4ல 22 இருக்குது. நம்ம எதில் சால்வ் பண்ணுறோம், 2ல தான் சால்வ் பண்ணுறோம் இல்லையா. வாட் இஸ் த கிவன் வேல்யூ தென்? இட் இஸ் 220. ஸோ 220 divided by kvb new. kvb new value for section 2 is 175.36 kV square into MEAB new value is 50 MVA. MEAB given value is 35 MVA. Given is 35 MVA. So 35. So if we solve this, then x T3 new in per unit is equal to, what is the value? It is comes up to j.337 per unit. முடிஞ்சதா? ஸோ செக்ஷன் 2ல இருக்கிற 4 காம்பவுண்ட் நம்ம சால்வ் பண்ணியாச்சு.
என்ன சால்வ் பண்ணோம் நம்ம 2 லைன் J80 J100 T2 T3 இன்னும் ஒரே ஒரு காம்பனண்ட் தான் இருக்குது செக்ஷன் 3ல. வாட் இஸ் இட் காம்பனண்ட்? ஜென்ரேட்டர் 3. ஸோ செக்ஷன் 3 சால்வ் பண்ணலாமா? செக்ஷன் 3ல ஜென்ரேட்டர் 3 மட்டும்தான் இருக்குது. நம்ம ரெமனிங் டாமினன்ஸ் இதில் இருக்க ரெமனிங் காம்பனன்ட்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். G1 T1 செக்ஷன் 1லேயே சால்வ் பண்ணிட்டோம். 2 லைன் T2 T3 இதை சால்வ் பண்ணிட்டோம். ஸோ செக்ஷன் 3ல வந்து ஒரு ஜென்ரேட்டரும் செக்ஷன் 4ல் இன்னொரு ஜென்ரேட்டர் இருக்குது இல்லையா? ஸோ 2 ஜென்ரேட்டர் இருக்குது. செக்ஷன் 3ல ஒரு ஜென்ரேட்டர் G2 இருக்குது, செக்ஷன் 4ல் ஒரு ஜென்ரேட்டர் G3 இருக்குது. 2 ஜென்ரேட்டர் சால்வ் பண்ணணும். ஓகே, செக்ஷன் 3ல G2 மட்டும் சால்வ் பண்ண போகிறோம் நம்ம. செக்ஷன் 3ல உங்களுக்கு என்ன இருக்குது? G2 மட்டும்தான் இருக்குது. G2 மட்டும் இருக்குது, சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ வாட் இஸ் த நியூ வேல்யூ ஃபார் செக்ஷன் 3? MEAB நியூ வேல்யூ இஸ் 50 and KVB new value is for section 3 KVB new value is 14.348. zoom பண்ணா தெரியுது இல்லையா? 14.348. okay, 14.348. so 14.348 kV. okay, so this is my new value. proceed பண்ணலாமா? so shall I start? so 50 MVA 14.348 kV ரெண்டு வேலை எனக்கு இருக்குது இப்போ. okay, so let me start. so given value for G2 given value is 30 MVA 18 kV and X is equal to J.25 per unit. this means G2 given data. okay, per unit la irukku. what is the formula? xg2 per unit new is equal to xg2 given into KVB given divided by KVB new square into MVAB new divided by MVAB given. okay, then what is the value of xg2 given value is J.25 per unit. okay, into what is KVB given? 18 kV divided by what is KVB new for section 3? it is 14.348 kV. so square into what is the value of MEAB new value? it is 50 MVA divided by what is the value of MEAB given for generator 2 is 30 MVA. so 30 we substitute. then for xg2 per unit new I will be getting J.656 per unit. 656 per unit. okay, 656 per unit. so முடிஞ்சதா? செக்ஷன் 3யும் முடிஞ்சது. செக்ஷன் 3ல ஒரே ஒரு காமன் மட்டும் தான் இருந்துச்சு. செக்ஷன் 3யும் முடிஞ்சது. okay, so let me go for section 4. let me go for section 4. okay, section 4ல என்னப்பா இருந்துச்சு? ஒரே ஒரு காம்பனண்ட் இருந்துச்சு, G3 மட்டும் இருந்துச்சு. ஓகே, இதில் பார்த்தா தெரியும். செக்ஷன் 4ல there is only one component which is G3 alone. நம்ம எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். இதில் எல்லாமே சால்வ் பண்ணியாச்சு. G3 மட்டும் சால்வ் பண்ணணும். ஓகே, so what is the rating for G3? my G3 rating is 30 MVA 220 30 MVA 20 kV and X is equal to 0.15 per unit. 30 MVA 20 kV and X is equal to 0.15 per unit. இப்போ பண்ணலாமா? இங்கே என்ன பண்ணலாம்? எப்படி இதை சேவ் பண்ணலாம்? சால்வ் பண்ணலாங்க பாருங்கள். per unitல இருக்குது. then what is the formula? xg3 per unit is equal to xg3 given into KVB given divided by KVB new square into MEAB new divided by
MEAB given. Okay, first பண்ணலாமா? What is the x given for generator? The value is J.15 per unit. What is KEB given for generator? It is 20 kV. What is KEB new? For section 4, what is the new value? My MEAB new value for section 4 is 50 and KVB new for section 4 is, what is the value? What is the value for KEB new? It is 17.53 section 4 க்கு. MEAB new is 50, KEB new is 17.53. எழுதிக்கலாமா? இங்கே எழுதிக்கலாம். 17.53 kV. ஃபர்ஸ்ட் பண்ண போகிறாங்க இங்கே தான். ஸோ 17.53 kV KEB new square. MEAB new value is 50 divided by MEAB given value for generator is 30 MVA. First பண்ணலாமா? So 30 MVA. 30. What is the answer? For G3 my answer is, if we solve this, J.455 per unit. So now xG3 per unit. Okay, எல்லாம் முடிஞ்சுதா? எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்மளோட வேலை என்னப்பா இங்கே? You are asked to draw the impedance diagram with all reactances. Impedance diagram ஒவ்வொன்றுக்கு என்ன பண்ணணும் நீங்கள்? You need to draw one impedance. லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் இல்லையா? வரையிலாமல் வரைஞ்சிட்டா முடிஞ்சிடும் கொஸ்டின். சொல்யூஷன், நமக்கு சொல்யூஷன் என்னது? My final answer is and reactance diagram. வரையிலாமா? எப்படி reactance வரைபடம் பாருங்க. இங்கே பாருங்க, இந்த கொஸ்டின் அப்படியே வச்சுக்கிறேன் இங்கே. பாருங்க, this is my question. So this is my question. வரலாமா reactance diagram? reactance ரெண்டு வரையணும். நீங்கள் முதல்ல நீங்கள் வந்து 4 பஸ்ஸையும் முதல்ல வரைஞ்சிக்கணும் இல்லையா? நேரம் ஃபுல்லாக தெரியுது இல்லையா? ஓகே, 4 பஸ் வரையலாமா? ஸோ அந்த மொத்தம் என்னென்ன பஸ் இருக்குது எல்லாம் வரைஞ்சிக்கிறேன். ஸோ பஸ் 1 2 3 4 5 தென் 6, 6 பஸ் இருந்துச்சு. ஓகே, வரையலாமா? ஸோ பஸ் 1, பஸ் 2, பஸ் 3, பஸ் 4, பஸ் 5. ஸோ 5 பஸ்ஸையும் நான் வரைஞ்சிருக்கேன். 1 2 3 4 5 5 பஸ் எழுதியிருக்கேன் இல்லையா? 1 2 3 1 2 3 4 5 இந்த 5 வெர்டிக்கல் லைனையும் வந்தாச்சு. தென் 6th பஸ் வந்து இங்கே இருக்குது, இதில் இருக்குது இல்லையா? 6th பஸ் எல்லாத்தையும் வந்தாச்சு. பாருங்கள், பஸ் 1ல் உங்களுக்கு என்ன கனெக்டாக இருக்குது? யூ ஆர் ஹேவிங் ஒன் ஜென்ரேட்டர். பஸ் 1ல் வந்து ஜென்ரேட்டர். ஸோ ஜென்ரேட்டர் எப்படி வருவீங்க? டு ட்ரா ஜென்ரேட்டர் யூ வில் பி ட்ராயிங் ஒன் இம்பிடன்ஸ், தட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் த ரியாக்டன்ஸ் ஃபார் xg1 வித் அ சோர்ஸ். இதுன்னு வருவீங்க, ஞாபகம் இருக்கா? முடிஞ்சுதா? அடுத்து என்ன இருக்குது? ஸோ இன் பிட்வீன் ஜென்ரேட் பஸ் 1 and 2. ஸோ இது பஸ் 1, இது பஸ் 2, இது 3, இது 4, இது 5, இது 6. ஓகே, ஸோ பஸ் 1க்கு 2க்கு நடுவில் எப்படி ஹேவிங் ஒன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஒன் இம்பீடன்ஸ் வரைஞ்சிருக்கேன். தென் 2 and 3க்கு நடுவில் இவர் ஹேவிங் ஒன் டிரான்ஸ்மிஷன் லைன், அதுக்கு ஒரு இம்பீடன்ஸ் வரைஞ்சிருக்கேன். ஓகே, இது வந்து என்னது? இது வந்து XT1. திஸ் இஸ் மை X line 1, ஃபர்ஸ்ட் லைன். ஓகே, தென் 3க்கும் 4க்கும் நடுவில் தெர் இஸ் ஒன் மோர் டிரான்ஸ்மிஷன் லைன், அதுக்கு ஒரு இம்பீடன்ஸ் வரைஞ்சிருக்கேன். ஸோ X line 2 தெரியலன்னா ஜூம் பண்ணிக்கோங்கப்பா, கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள். X line 2. ஸோ பஸ் 4க்கும் 5க்கும் நடுவில் யூ ஆர் ஹேவிங் டிரான்ஸ்ஃபார்மர் 2. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் 2க்கு அதுக்கும் ஒரு இம்பிடன்ஸ் வந்திருக்கேன். ஸோ ஈச் காம்பனண்ட் இஸ் ரீப்ளேஸ்டு பை இட்ஸ் இம்பிடன்ஸ், அவ்வளோதான். சரியா? லாஸ்ட் டைம் என்ன இருக்குது? டிரான்ஸ்ஃபார்மர் 5க்கு அப்புறம் தெர் இஸ் ஒன் ஜென்ரேட்டர். ஜென்ரேட்டர் என்ன பண்ணணும்? நீங்கள் வெர்டிக்கலாக வரையணும். ஸோ ஜென்ரேட்டர் வெர்டிக்கலாக வரைகிறேன். ஒன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஒன் ரியாக்டன்ஸ் வித் அ சோர்ஸ் வரைஞ்சாச்சு. திஸ் இஸ் மை xg2. முடிஞ்சுதா? இப்போ பாருங்கள், பஸ் 3லேருந்து நேராக இப்படி ஒரு லைன் வருது, இப்படி ஒரு லைன் வருது இல்லையா? அதை நான் வரைஞ்சிக்கிறேன், இப்படி வரைஞ்சிட்டேன். அப்புறம் இருக்குது தெர் இஸ் ஒன் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. ஸோ டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு ரியாக்டன்ஸ் போட்டிருக்கேன். அடுத்து நேராக பஸ் 6க்கு வந்தாச்சு. பஸ் 6ல் ஒன் மோர் ஜென்ரேட்டர் இஸ் ஹியர். ஸோ ஒன் மோர் ஜென்ரேட்டர், அதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு ரியாக்டன்ஸ். ஜென்ரேட்டர் என்ன பண்ணணும்? சோர்ஸ் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு புரியுதா? பஸ் 1லேருந்து ஜென்ரேட்டர் 1, அதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரியாக்டன்ஸ் வரைஞ்சிருந்தோம். தென் பஸ் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் 1க்கும் 2க்கு நடுவில் ஒரு ஜென்ரேட்டர் 1, 2க்கும் 3க்கு நடுவில் ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன், 2க்கும் 3க்கு நடுவில் ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன், 3க்கும் 4க்கு நடுவில் ஒரு லைன், 4க்கும் 5க்கு நடுவில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், 5லேருந்து நேராக வெர்டிக்கலாக ஒரு ஜென்ரேட்டர், தென் 3லேருந்து வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டுட்டு, டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா இது வந்து திஸ் இஸ் மை
இதெல்லாம் எழுதிடலாமா? இது வந்து this is my xt2 xg2, this is my xt3, this is my xg3 எல்லாமே எழுதியாச்சு. ஓகே, இப்போ எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். கீழே எல்லாத்தையும் என்ன பண்ணணும் நீங்கள்? யூ நீட் டு கனெக்ட் ஆல் தீஸ் திங்ஸ். அவ்வளோதான், டயக்ராம் முடிஞ்சுதா? வேல்யூஸ் என்டர் பண்ணிடலாமா? நான் கண்டுபிடிச்ச வேல்யூ எங்கள் எல்லாத்தையும் என்டர் பண்ணுறேன்ப்பா. xg1 சால்வ் பண்ணும்போது நான் கண்டுபிடிச்ச வேல்யூ j.625 per யூனிட் எழுதியாச்சு. xt1 கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து j.472 அதை எழுதுகிறேன். பெர் யூனிட் எல்லாம் பெர் யூனிட் பெருன்னு போட்டுக்கணும், மறந்துடக்கூடாது. எக்ஸ் லைன் கண்டுபிடிச்ச வேல்யூ பார்த்தீங்கன்னா j.13 பெர் யூனிட். எக்ஸ் லைன் 2 கண்டுபிடிச்ச வேல்யூ பார்த்தீங்கன்னா j.163 பெர் யூனிட். xt2 வேல்யூ வந்து j.393 per unit. Then xg2 கண்டுபிடிச்ச வேல்யூ j.656 per unit. xt3 கண்டுபிடிச்ச வேல்யூ j.337 per unit. கடைசியாக xg3 நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ j.455 per unit. நான் என்ன பண்ணியிருக்கேன்? இப்போ எல்லா வேல்யூஸையும் என்டர் பண்ணியிருக்கேன். ரைட்டா? நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸாக இருக்கு இல்லையா? நம்ம இதெல்லாமே நம்ம என்ன வேல்யூஸ்? நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸ். ஓகே, நம்ம சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சோம்னா வேல்யூஸ். இந்த வேல்யூஸ்லாம் என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம இதில் என்டர் பண்ணிட்டோம்னா மை ப்ராப்ளம் இஸ் ஓவர். ஸோ இதுதான் என்னோட இம்பிடன்ஸ் டயக்ராம், மை இம்பிடன்ஸ் டயக்ராம். இஃப் யூ ஆர் ஆஸ்ட் டு ட்ரா ரேட்டன்ஸ் டயக்ராம், இந்த கொஸ்டினில் கேட்டால் என்ன பண்ணணும்? ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இல்லாமல் வரையணும், அவ்வளோதான். ரெசிஸ்டன்ஸ் மட்டும் போடக்கூடாது, ரேட்டன்ஸை மட்டும் போட்டிங்கன்னா that diagram is known as ரேட்டன்ஸ் diagram. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ this is my solution, my final answer. ஓகே, இதை வரைஞ்சி வேல்யூஸ் என்டர் பண்ணுறதுக்கு தான் எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சேன். ஓகே, ஸோ ஒரு ப்ராப்ளம் முடிஞ்சுது. இது வந்து இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. நம்ம இதை வந்து பொறுமையாக சால்வ் பண்ணாலும் இவ்வளோ நேரம் ஆகுது. ஆக்சுவலாக இதை வந்து உண்மையிலே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் இவ்வளோ டஃப்பான ப்ராப்ளம்னாலும் சால்வ் பண்ணுறதுக்கு 15 மினிட்ஸ் மேலே ஆகாது. ஏன்னா கேல்சியில் போடுற டைம் தான். ஃபார்முலா வந்து டேரெக்டாக நம்ம எழுதுகிறோம். இதுக்கு இன்னும் ஃபார்முலாஸ் நிறைய இருக்குது, நம்ம அதெல்லாம் டேரெக்டாக சொல்லித்தரோம் உங்களுக்கு நான். ஸோ இது வெரி சிம்பிள் ப்ராப்ளம். இது யூனிவர்சிட்டியில் இந்த மெத்தடில் கண்டிப்பாக ப்ராப்ளம் நமக்கு வரும். நமக்கு